Hello friends, welcome to Kavish Cute Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம கோயில்ல எல்லாம் சாப்பிட்டுப்போல புளியோதரை சாதம். அந்த புளியோதரை சாதம் எப்படி நம்ம ரெடி பண்றது வீட்லயே அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோயிலில் மட்டும் இல்லை, இதை நம்ம வீட்லேயும் செய்யலாம். வீட்லேயும் செய்கிறதுக்கும் நம்ம கோயில்களெல்லாம் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி அந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புளியை ஊற வச்சு இது மாதிரி தண்ணி மட்டும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளியோட சக்கையெல்லாம் போட்டுட்டு கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்துட்டு கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் உளுந்தப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துட்டு லைட்டாக ட்ரை பேனில் வறுத்து விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா வறுத்துட்டு லைட்டாக வருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வரம் மல்லி இருக்குல்ல, அதையும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வறுப்பட்டதுக்கப்புறமா வர மிளகா இருக்குல்ல, காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு பாரம்பரிய சுவை அப்படியே கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வீட்டில் செய்கிற புளியோதரையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல பொடி, அந்த இது செய்யாமல் இது மட்டும்தான் செய்வோம். ஸோ அதுதான் அதுக்கும் நம்ம வீட்டில் செய்யறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. பார்த்திங்க அப்படின்னா கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு வரமிளகா கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் லேசாக செவக்கிற வரைக்கும் வறுபடட்டும். வறுபட்டதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல பொடி, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அதை வந்து இது கூட சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். புளி தண்ணி வந்து முடிஞ்ச வரை ரொம்ப வந்து தண்ணி மாதிரி எடுக்காதீங்க. ஒரு 2 டைம் 3 டைம் மட்டும் கரைச்சி எடுங்க போதும். ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தண்ணி மாதிரி இருக்கும், போக போக கெட்டியாகிடும். கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த அளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக 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 நல்லா திக்காகவே ஆகிட்ருக்கும். நல்லா திக்காக போகிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கடைசியாக வந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ அளவு சேர்க்குறதுன்னு தெரியாத போயிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக திக்கானதுக்கப்புறமா உப்பு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு புளி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு புளி வந்துட்டு கொஞ்சம் இனிப்பு தன்மையோடு இருக்கும், ஒரு புளி வந்து ரொம்பவே கடுக்கும், ஒவ்வொரு புளி வந்து ரொம்ப புளிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு வேளை உங்களோட புளி ரொம்ப புளிக்குது அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான், நம்மளோட புளிச்சாறு வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நல்லா சாதம் வந்து உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சாதம் நல்லா அதாவது ரொம்ப ஆறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சாறு, அதை போட்டு நம்ம இது கூட கிண்டிடலாம். புளியோதரை அந்த சாறை வந்து போட்டு இதை கூட கிண்டிடலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கெடாது. நீங்கள் வேணுங்கும் போது சாதம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இதை லேசாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கலந்து விட்டு நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக வந்து ஒரு சாதம் டக்குன்னு ரெடி பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பை, தேங்க்யூ.